இருப்பா. ஹலோ செல்ல பிள்ளைங்களா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கா, இறைவனை வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்களா, பரங்கிக்காய் போட்டு பொரிச்ச குழம்பு மாதிரி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேய்ச்சிங்க கருணக்கிழங்கு ஃப்ரை. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வேக வச்சு அப்படியே ட்ரையாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அடுத்து ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காய ரசங்க. இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். இதோட ரெசிபி வேணும்னா என்ன கேளுங்க. அடுத்து மாங்காய் ஊறுக்காய் பச்சையாக அப்படியே கட் பண்ணி மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி மெனு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். நம்ம தொடர்ந்து 4 நாளாக அம்மாவை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அம்மானாலே ஒரு வாசனை இருக்குங்க. அம்மாவோட புடவைக்கு ஒரு வாசனை இருக்கும், அம்மாவோட வேர்வைக்கே ஒரு வாசனை இருக்குங்க. இன்றைக்கும் நம்மளில் எத்தனையோ பேருக்கு உடம்பு முடியலனாலும் நம்ம அம்மாவோட புடவையை எடுத்து போத்திட்டு படுத்தோம்னா என்னமோ நம்ம உடம்பே நல்லான மாதிரி இருக்கும். அப்படி தானே? எத்தனை பேர் அந்த மாதிரி செஞ்சுருக்கீங்க, அனுபவிச்சிருக்கீங்க? அம்மானா அம்மா தான். அம்மா அப்படின்றது பிறக்கும்போதே அம்மா அப்படின்னு வர்றதில்லை. ஒரு பொண்ணும் அம்மாவாக உருவாக்கப்படுறாங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பொறுப்புகள்ங்க. ஒரு சின்ன தவறு குழந்தைங்க செஞ்சிட்டாலும் ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, பாரு அவங்க அம்மா ஒழுங்காக வளர்க்கலை, அதான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் நம்மளை பார்த்து பார்த்து வளர்த்த அம்மாக்களை நீங்கள் எத்தனை பேருங்க கூட வச்சு பராமரிக்கிறீங்க? கிடையாதுங்க. அதனால தான் நான் தயவுசெய்து சொல்கிறேன், நம்மளோட அம்மாக்கள் உயிருள்ள ஒரு உருவங்க. அதை ஒரு ஃப்ரிட்ஜோ இல்லை ஒரு சோபா மாதிரியோ இல்லை ஒரு டிவி மாதிரியோ உனக்கு என்னம்மா தெரியும், நீ போய் ஒரு ஓரமாக உட்காரு, சும்மா கொடுக்குறத சாப்பிட்டு கம்முனு இரு அப்படின்லாம் சொல்லாதீங்க தயவுசெய்து. ஏன்னா அந்த அம்மா மனசு ரொம்ப வருத்தப்படுங்க. உங்களை பார்த்து பார்த்து இன்றைக்கி நீங்கள் உலகத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிறதுக்கு அவங்க தாங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதனால் அந்த அம்மாவை நம்ம போற்றி பாதுகாக்கணுங்க. எல்லோரும் நல்லா இருக்க இறைவனை வேண்டுகிறேன். வாழ்க வளருங்க.